வணக்கம் அன்பு நண்பர்களே. மதுரையிலிருந்து நபார்டு மானியத்துடன் செயல்படும் கிரீன் மதுரை நர்சரி கார்டன் கள அலுவலர் எஸ் இன்னாசிமுத்து பேசுகிறேன். நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு நண்பர் அவர். அந்த நண்பரை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வருமானத்தை சம்பாதிக்க போகிறோம். எப்படி சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நண்பருக்கு பார்த்திங்கன்னா 2 கண்ணும் கிடையாது, நண்பரால் பார்க்க முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா காதும் கிடையாது. யார் அப்படின்னு பார்க்குறீங்க இல்லையா? வேறு யாரும் இல்லைங்க. நம்ம சொல்ல போகிறது இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மண்புழு அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் உழவிற்கு நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே மிகப்பெரிய ஒரு வரப்பு சாதம். இந்த மண்புழுவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மிகப்பெரிய ஆச்சரியம் அதில் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மனிதர்களுக்கு 2 கை இருக்குது, கால் இருக்குது, எல்லா வகையான வசதி வாய்ப்பு இருந்தும் இன்றைக்கி பிழைக்க முடியலையே, நம்ம வாழ முடியலையே அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் தற்கொலைக்காக போகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒருத்தரை கெடுத்து ஒருத்தர் வாழணும் அப்படின்ற மனநிலை இருக்கும்போது இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு 2 கண்ணு கிடையாது, காது கிடையாது, உலகத்தில் இந்த மண்ணுக்குள்ளே இருந்து ஓட்ட போட்டு உள்ளே போய் அந்த தீவனத்தெல்லாம் தேடி எடுத்து கஷ்டப்படுற ஒரு ஆள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா அந்த மண்புழு ஒருத்தர் தாங்க. அப்படிப்பட்ட மண்புழுவை வச்சு தான் இன்றைக்கி மண்புழு உரம் தயார் பண்ணி நம்ம நிறையா வருமானத்தை பார்க்க போகிறோம். சரி, இந்த மண்புழுவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பூமியில் இந்த புழுக்கள்லாம் எங்கே வாழுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 6000 வகையான மண்புழுக்கள் இருக்கிறது. இதில் நம்ம ஆசியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 வகையான மண்புழுக்கள் இருக்கிறது. இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 150 வகையான மண்புழு இருக்குது. இப்போ இதில் எல்லாத்தையும் வளர்க்க முடியாது. இதில் ஒரு 6 வகைகளை உலகம் ஃபுல்லாக அந்த மண்புழுவை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, அந்த பூமியின் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்புழு, அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு 1 அடி 2 அடிக்குள்ளே இருக்கக்கூடிய இடைப்பட்ட மண்புழு, அப்புறம் கீழே இருக்கக்கூடிய அடிமட்ட மண்புழு. இப்போ இந்த மேலே இருக்கிற மண்புழு இருக்கிறதுக்கு பேர் எபிஜிக் அப்படின்வாங்க. அடியில் இருக்கிற மண்புழுக்கு பேர் எண்டோஜிக் அப்படின்வாங்க. நடுவில் இருக்கிற மண்புழு அந்த இடத்துக்கு அனாஜிக் அப்படின்வாங்க. அப்போ இந்த 3 கேட்டகரியில் இந்த மண்புழுக்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த மேலே இருக்கிற மண்புழு உதாரணத்துக்கு பெரியோனிக்ஸ் எக்ஸவேட்டஸ் அப்படின்ற ஒரு மண்புழுவை எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த உள்ளே செயல்படுது பார்த்திங்கன்னா, அந்த 1 அடியிலேருந்து ஒரு 2 அடிக்குள்ளே செயல்படுது பாருங்கள், அந்த மண்புழுவோட பேர் லேம்பிரிடா மோரிட்டி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே கொஞ்சம் சிகப்பு கலர் ரோஸ் கலரில் ஒரு புழு இருக்கும். அந்த ரோஸ் கலரில் இருக்கிற அந்த புழுவுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஆக்டோ கீட்டனா செரட்டா அப்படின்னு பேர். இந்த புழு இந்த 2 புழுவும் அந்த 1 அடியிலேருந்து 2 அடிக்குள்ளே இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே அடியில் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்டோ கீட்டனா தர்சினி அப்படின்னு பேர். இந்த மண்புழு எப்போ வெளியே வரும் அப்படின்னா, மழையெல்லாம் நிறையா பேஞ்சு இருக்கும்போது சில நேரம் வெளியே நல்லா நீளமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மண்புழு பார்த்திங்கன்னா இதுக்கு எதிரிகளும் ரொம்ப ஜாஸ்திங்க. எப்படி எதிரிகள் ஜாஸ்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மண்புழு நல்ல வெயிலில் படிச்சுன்னா உடம்புல இருக்கிற அந்த ஈரம்லாம் உணர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செத்து போயிடும். தண்ணியில் கிடந்தால் கூட 1 வாரத்துக்கு கூட உயிரை பிடிச்சிட்டு காப்பாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லை, இதுக்கு என்னென்ன பறவைகள் எதிரி. பறவை, பாம்பு, பல்லி, தேரை, வண்டு, சிலந்தி, நத்தை, தவளை, தட்டைப்புழு, அந்த மாதிரி. அப்புறம் இந்த பிள்ளைப்பூச்சி, இந்த மண்ணுக்குள்ளே சுரன்ற பூச்சி பூரா இந்த மண்புழுக்கு எதிரி. அது மட்டும் இல்லை, கோழியெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறையா இடத்துல அப்படி கிளறி எடுக்குது பார்த்திங்களா. அந்த மேம்பட்ட மண்புழுவை பூரா கோழி சாப்பிட்டு போயிடும். இப்போ நம்ம இந்த மண்புழுவை வளர்க்க போகிறோம் இல்லையா, அந்த வளர்க்க போகிற மண்புழு எப்படி இருக்கும்னா இந்த மேம்பட்ட மண்புழு தான். அது இன்னும் நிறையா வகை இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியோனிக்ஸ் எக்ஸவேட்டஸ், பெரியோனிக்ஸ் மிலாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசிய மண்புழுவை தான் நம்ம வளர்க்க முடியும். அப்புறம் இன்னும் 2 மண்புழு இருக்குது. அதாவது மேற்கு ஆப்பிரிக்க மண்புழு அப்படின்வாங்க, அது பேர் யூட்டிலஸ் யூஜினியா அப்படின்னு பேர். அப்புறம் சிகப்பு மண்புழு அப்படின்வாங்க, அது பேர் எய்சீனியே பொயோட்டிடா அப்படின்னு பேர். சரிங்களா? இந்த மண்புழு எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடியிலேருந்து
ஒரு 30 அடி நீளம் வரைக்கும் கூடிய இந்த புழுக்களை வந்து இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 1967 வந்து பார்த்திங்கன்னா தெற்கு ஆப்பிரிக்காவில் 21 அடி நீளம் இருக்கிற ஒரு மண் புழுவை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1970 பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஒரு மினிமம் 10 அடி நீளம் இருக்கக்கூடிய அந்த மண்புழுக்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பார்த்திங்களா? அப்போ இவ்வளோ நீளமாக இருக்கக்கூடிய மண்புழுக்கள் இருக்குது. இந்த மண்புழுவோட விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு 60 நாளைக்குள்ளே பிறந்த புழு வந்து பெருசாயிரும். இன்னொன்று விசேஷமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்புழு வந்து ஒரு புழுவில் வந்து ஆண் தன்மை பெண் தன்மை 2 உறுப்புமே இருக்கும். எந்த புழு எடுத்தாலும் அப்படி தான். அப்போ இந்த 2 புழு சேர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா 2 பேருமே பிரசவ வலியை வந்து அனுபவிச்சே ஆகணும். யாரும் தனிப்பட்டு விட்டுட்டு போக முடியாது. கடவுள் படையில் பாருங்கள் எவ்வளோ விசித்திரமான அமைப்பாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ இந்த புழு வந்து முட்டை வந்து கிளைடல்லம் அப்படின்னு, அதாவது அந்த மண்புழுவோட உடம்பு பூரா அப்படியே வலை தசைப்புழு, முதுகெலும்பு இல்லாத பிராணி. இது ஒரு 14வதுலேருந்து 17வது கண்டத்துக்குள்ளே கிளைடல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு வீக்கமான அமைப்பு இருக்கும். எந்த மண்புழுவை பார்த்தாலும் அது தனியாக தெரியும் உங்களுக்கு. இந்த கிளைடல்லத்தில் தான் அந்த முட்டைகள் வந்து உற்பத்தி ஆகி அந்த முட்டைகள் வந்து என்ன ஆகுது, அப்படியே வந்து கொஞ்சம் நல்லா முத்தின முட்டைகள் வந்து குஞ்சு பொரிக்குது. அந்த கிளைடல்லத்தில் வந்து கக்குன்னு சொல்லி ஒரு அமைப்பு வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே வெளியே வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அந்த அமைப்பில் வந்து ஒரு 20 முட்டை வரைக்கும் கூட வெளியே வரலாம். அந்த ஒரு முட்டை வந்து முத்தின பிறகு என்ன ஆகுனா ஒரு 3-4 நாளில் குட்டி குட்டி புழுவாக பொரிச்சிரும். அந்த புழு வந்து ஒரு 15 நாளைக்குள்ளே வந்து வளர்ந்து வரும். அந்த 15 நாள் வளரக்கூடிய அந்த புழுவுக்கு வந்து கிளைடல்லம்ன்ற அமைப்பெல்லாம் உருவாகாது. அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு அந்த உருவாகும் போது ஒரு பிறந்ததுலேருந்து ஒரு 17 நாளைக்கு அப்புறம் அந்த கிளைடல்லம்லாம் உருவாகி அங்கிட்டு ஒரு 15 நாளில் வந்துடும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 35 நாளைக்கு பிறகு அந்த புழு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய புலியாகி புழுவாகி 60 நாட்களில் வந்து அந்த புழுக்கள் அடுத்து குட்டி போடுறதுக்கு இந்த மாதிரி முட்டை போடுறதுக்கான இது தயாராகும். சரிங்களா? சரி, இப்போ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற தொழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்புழு உரம் தயார் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து அதிகமான வருமானத்தை நம்ம இப்போ இன்றைக்கி எடுக்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு என்ன முறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்புழு என்ன சாப்பிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்புழு வந்து பிரியாணி மாதிரி நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள் எதுன்னா மாட்டுச்சாணம். இந்த மாட்டு சாணத்தை வந்து ரொம்ப அழகாக விரும்பி சாப்பிடும். அப்புறம் இந்த மண் மேல் மட்டத்தில் விழுகக்கூடிய இலை தலை, அப்புறம் இந்த தூசி இலை, மக்கி போன இலைகள், இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுன்னா மண்ணுக்குள்ளே செரிமானமாக மண்ணுக்குள்ளே வந்து நிறையா ஓட்டையாக அங்கங்கே போய்கிட்டே இருக்கிறனால மழை தண்ணியை நிப்பாட்டும், உள்ளுக்குள்ளே நிறையா ஹார்மோன்ஸ்களை ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த நியூட்ரலைஸ் பண்ணும். பிஹெச் எல்லாம் இது மண்புழு நிறையா இருக்கிற வயல் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த வயலில் தான் விளையக்கூடிய எல்லா தாவரமுமே அருமையாக விளையும். அப்படிப்பட்ட மண்புழுவை இன்றைக்கி வளர்க்கணும்னா அது ஒரு 4 முறையில் நாம் வளர்க்கலாம். முதல் முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் வீடுகளில் நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வைங்களேன், ஒரு 4 அடி நீளம், 2 அடி அகலம், ஒரு 2 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு தொட்டி அமைப்பு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு டஃப் மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், இல்லைன்னா நீங்களாக கூட ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த அமைப்புக்கு மேலே வந்து வெயில் படக்கூடாது. மேலே வந்து என்ன பண்ணால் ஒரு தார்பாய் சீட்டை வந்து அப்படி கூரை மாதிரி அமைச்சிக்கணும். மழை வந்து டைரெக்டாக விழக்கூடாது. மற்றபடி நல்லா வெளிச்சம் அந்த இடத்துல இருக்கணும். சரிங்களா? இதில் என்ன பண்ணணும்னா, கீழே வந்து ஒரு இன்ச்சு 2 இன்ச்சுக்கு கொஞ்சம் செங்கல் கப்பி இல்லை ஜல்லி அந்த மாதிரி லைட்டாக போட்டு விட்டுட்டு, அதுக்கு மேலே 1 இன்ச்சு ஆற்று மணலை போட்டு விட்டுட்டு, அதுக்கு மேலே 1 இன்ச்சு வரைக்கும் அந்த சாண பவுடர்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நச்சு அது மேலே போட்டு அழகாக அந்த இடத்த வந்து லெவல் பண்ணி வச்சிடணும். வச்ச பிறகு உங்கள் வீட்டில் இருந்து விழுகிற காய்கறி வேஸ்ட்டு, மற்ற இலை தலை இதெல்லாம் விழுகிற வேஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் ஒரு இடத்துல வச்சு அதை நல்லா சாண தண்ணியை மேலே தெளித்து கொஞ்சம் குழப்பி வச்சு ஒரு 20 நாள் 25 நாள் ஆன பிறகு அதை வந்து என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளே எடுத்து போட்டு லெவல் பண்ணி வச்சிடணும். வச்ச பிறகு ஒரு சதுரடிக்கு வந்து 20 புழு அந்த மாதிரி உள்ளே விடணும். இப்போ நீங்கள் எவ்வளோ சதுரடி போட்டிருக்கோம்? 4 2 8 சதுரடி சொல்லியிருக்கோம். 8 2 16 சதுரடி இருக்குது. 16 2 320 புழுக்கள் வந்து உள்ளே இருக்கணும். அப்போ 320 புழுக்கள் இருக்கணும்னா ஒரு கிலோவில் வந்து ஒரு 500-600 புழுக்கள் இருக்கும். ஒரு அரை கிலோ உள்ள புழு விட்டிங்கனாலே போதுமானது. இந்த புழு என்ன பண்ணும்னா சாப்பிட்டு அதை கழிவுகளை என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வந்து சேர்க்கும். இந்த புழுவோட விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்றதெல்லாம் மண்ணுக்குள்ளே சாப்பிடும், உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் கழிவுகளை மட்டும் எங்கன்னா நிலத்துக்கு மேலே வந்து கொட்டும். புரியுதுங்களா? அப்போ நிலத்துக்கு அந்த கழிவுகள்லாம் ஒரு 45 நாளில் பார்த்திங்கன்னா மேலே அப்படியே பவுடர் மாதிரி அந்த இடம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும்.
இந்த ஈரத்தை வந்து ரொம்ப அதிகமான ஈரத்தையும் நம்ம கொடுத்துடக்கூடாது, சரிங்களா? ரொம்ப அதிகமான ஈரத்தை கொடுத்துடக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈரப்பதம் வந்து எப்போவுமே ஒரு 30% மேலே இருக்காமபடி கொஞ்சம் பார்த்துக்கணும். வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா 22 டிகிரி சி தான் இருக்கணும். 22 டிகிரி சிக்கு மேலே ரொம்ப ஹீட்லேயும் இது வந்து வளர்க்க முடியாது, சரிங்களா? அப்போ இந்த மண்புழு சாப்பிட்டு மேலே செரிமானம் ஆகிற அந்த இது பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டு வேஸ்ட்டெல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சாணம் கலந்து எல்லாம் போட்டு வச்சுட்டு அதில் இந்த புழு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 320 புழு, ஒரு 1/2 கிலோ புழுவை உள்ளே விட்டுட்டிங்கன்னா அது நல்லா சாப்பிட்டு அது குட்டியும் போடும் உள்ளுக்குள்ளே. சாப்பிட்டு ஒரு 45 நாளில் பார்த்திங்கன்னா நிறைய உரங்களை கொண்டாந்து சேர்த்துறோம். கிட்டத்தட்ட எவ்வளோ உரம் எடுக்கலாம்னா ஒரு 5 கிலோ உரம் எடுக்கலாம். நீங்கள் உள்ளே போடுற வேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-30 கிலோ வேஸ்ட் அளவு போடுவீங்க. ஆனால் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஒரு 5 கிலோ 10 கிலோ வேஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மண்புழுவோட உரம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து உங்கள் தோட்டத்துக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். இதான் வந்து வீட்டில் செய்கிற முறை. அப்புறம் ஒரு சின்ன உங்கள் இடத்துல தோட்டம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு 10 மரம் 15 மரம் வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக ஒரு மாடு 2 மாடு ஏதாவது வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன், இன்னும் ஈஸியாக போச்சு. உங்களோட தொழில் வந்து ரொம்ப வேகமாக நீங்கள் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு என்ன முதலீடு வேணும் அப்படின்னிங்கன்னா ஒரு 10,000 ரூபா வரைக்கும் செலவாகும். எப்படி செலவாகும்னா, நீங்கள் ஒன்று நான் சொல்கிற மாதிரி தொட்டி கட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். ஒரு 10 அடி நீளம், 2 அடி உயரம், 3 அடி அகலம் இருக்கணும். 10 அடி நீளம், 3 அடி அகலம், ஒரு 2 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு தொட்டி மாதிரி செய்யணும். தொட்டி மாதிரி செஞ்சுட்டு அதுக்குள்ளே வந்து வெளியெல்லாம் நல்லா பூசிடணும். உள்ளே செங்கல் தெரிஞ்சால் பரவாயில்ல. கீழே வந்து 2-3 ஓட்டைகள் வச்சுக்கணும். எதுக்குன்னா தண்ணி அதிகமாச்சுன்னா வெளியே வர மாதிரி அது சல்லடை வச்சுக்கணும். உள்ளுக்குள்ளே வந்து நைலான் சல்லடை இருக்குது இல்லைங்களா, அதை வச்சுக்கணும். இல்லைன்னா புழு வந்து வெளியே வந்துடும். அதே மாதிரி மழை வந்து உள்ளே விழுகக்கூடாது. மேலே வந்து அழகாக ஒரு கூடாரம் மாதிரி அமைச்சிருக்கணும். அமைச்சு வச்சிட்டிங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி மாட்டு சாணம் கீழே வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து முதல் செங்கல் கப்பி இந்த மாதிரி பரப்பி வச்சிடணும். அதுக்கு மேலே 1 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு வந்து ஆற்று மணலை ஃபுல்லாக போட்டுறணும். அப்புறம் ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாணத்தை வந்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி, இல்லைன்னா கொஞ்சம் உணர்ந்த பிறகு பொடி பண்ணி மேலே ஃபுல்லாக பரப்பி விட்டுறணும். பரப்பி விட்டுட்டு அந்த இலதலை மக்கு ஓரத்தில் வச்சுருப்பீங்களா, அது கூட நல்லா சாணியை கலந்து ஒரு 20 நாள் வச்சுருந்து, நிறையா சாணம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அந்த சாணம் இலத்தலை எல்லாம் சேர்த்து கலந்து மக்குனதாக கொண்டாந்து உள்ளே போடணும். உள்ளே போட்டு நிரப்பணும். அந்த பூரா போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 டன், ஒரு 1000 கிலோ அளவுக்கு இந்த தொட்டியில் நிரப்பலாம். ரெப்பிட்டு இந்த தொட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் ஒரு சதுரடிக்கு 20 புழு விழுகணும்னு சொன்னேன், உள்ளே விடணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ இது எத்தனை சதுரடி இருக்குன்னு பாருங்களேன், 30 60 சதுரடி இருக்குது. அப்போ 6 2 12 1200 புழு வந்து உள்ளே விடணும். 1200 புழு உள்ளே விடணும்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ புழுவை வந்து அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக பரப்பிடணும். ஃபஸ்ட்டு மட்டும் இந்த புழுவை வெளியே இருந்து வாங்கி விடுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்களே என்ன பண்ணலாம், வயக்காட்டில் ஏதாவது மரத்தடியிலையோ ஏதோ இந்த கல்லுகளெல்லாம் அடுக்கி வச்சுக்க, கல்லை நகட்டிட்டு கீழே பார்த்திங்கன்னா நிறையா புழுக்கள் அங்கங்கே இருந்து எடுத்து கொண்டாந்து எவ்வளோ புழு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோ புழு இருக்கணும். ஒரு 1200 புழுவாவது அங்கே இருக்கணும். இருந்துச்சுன்னா இதை பூரா சாப்பிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 நாளைக்குள்ளே குட்டி போட்டு பெருகிக்கிட்டே வரும். பெருகிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்த பூரா இந்த கழிவை பூரா நல்லா சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோ 300லேருந்து ஒரு 500 கிலோ மண்புழு உரத்தை தயார் பண்ணி மேலே ஃபுல்லாக பவுடராக கிடக்கும். அதை பூரா நீங்கள் அரித்து அதை நிழலில் சல்லடை வச்சு சலித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அருமையான ஃபஸ்ட் கிளாஸ் உரம். அப்போ ஒரு 500 கிலோ உரம் வந்து வருது. இப்போ நீங்கள் இந்த தொட்டியெல்லாம் கட்டி பண்ணிங்கன்னா செலவு வந்து ஒரு 10,000 20,000 வரைக்கும் கூட செலவாகும். இதை ஈஸியாக பண்ணணும்னா இன்னும் ஒரு முறை இருக்குது. என்னென்னா, சில்க் பாலித்தீன் சீட்லேயே ஒரு மண்புழு வர கவர் மாதிரி இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 12 அடி நீளம், ஒரு 3 அடி இல்லை 4 அடி அகலம் இருக்கும். உயரம் வந்து ஒரு 2 அடி இருக்கும். அந்த மாதிரி பிளாஸ்டிக் பையை வந்து 4 பக்கம் கம்பு அடித்து கட்டி வச்சுட்டு அதுக்குள்ளே இதே மாதிரி அந்த கீழே வந்து 1 இன்ச்சுக்கு செங்கல் கப்பி இல்லைனா ஜல்லி அந்த மாதிரி போட்டுட்டு, அதுக்கு மேலே 1 இன்ச்சுக்கு ஆற்று மணல், அதுக்கு மேலே 1 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு அந்த சாணம், இதெல்லாம் சாண பவுடர்லாம் போட்டுட்டு, அதுக்கு மேலே வந்து அந்த இலதலை மக்கு சாணம் எல்லாம் மிக்ஸ் பண்ணது. மேக்ஸிமம் எவ்வளோ சாணம் வந்து உள்ளே போட முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா சாணம் வந்து மண்புழுக்கு பிரியாணின்னு சொல்லிட்டேன். மீறி இலத்தலை வேஸ்ட்டு சாப்பிட்றதெல்லாம் அதுக்கு வந்து சாதாரண சாப்பாடு, அரிசி சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி அதுக்கு. அப்போ இது ரெண்டையும் கலந்து உள்ளே போட்டு அந்த இதை 1 டன் உரத்தை வந்து ரெப்பிட்டிங்கன்னு வைங்களேன், அது கரெக்டாக 45 நாளில் வந்து சாப்பிட்டு மேலே ஃபுல்லாக படத்திடும்.
எவ்வளவுக்கு நைஸாக நீங்கள் இந்த மாதிரி பாடம் பண்ணி பக்குவப்படுத்தி உள்ள கழிவு போடுறீங்களோ அந்த அளவுக்கு அது சாப்பிட்டு சாப்பிட்டு வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். ஒரு 300லேருந்து ஒரு 500 கிலோ உரத்தை வந்து கரெக்டாக எத்தனை நாள் எடுக்கலாம்னா 45லேருந்து 60 நாளைக்குள்ளே உறுதியாக எடுத்துடலாம். அப்போ 1 கிலோ உரம் வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னு வைங்களேன். நான் சொல்கிறது கம்மியாக தான் சொல்கிறேன். இன்றைக்கி 1 கிலோ மண்புழு உரம் வந்து 20 ரூபா, 15 ரூபா, 20 ரூபாய்க்கு குறைஞ்சி எங்கேயும் மார்க்கெட்டில் இல்லை. அப்படின்றப்ப ஒரு உரம் வந்து கிலோ 10 ரூபாய்க்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 500 கிலோ உரம் வந்து எவ்வளோனாச்சு? 500 × 10 உங்களுக்கு 5000 ரூபா கிடைக்குது. கரெக்டாக ஒவ்வொரு தடவை இதே மாதிரி அந்த கழிவுகளை எடுத்துகிட்டு அடுத்து புது கழிவுகளை கொண்டாந்து போட்டு இப்படி ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்கள் வீடுகள்லேயும் கழிவு சேராது, தோட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா கழிவுகள் சேராது. எல்லாமே உங்களுக்கு வந்து கழிவுகள் பூரா உரமாகி வந்துடும். இதுக்குன்னு நீங்கள் முதலீடு வந்து ஏதோ ஒரு பெரிய மிஷினை வாங்கணும், அது வாங்கணும், நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களை தொடர்ந்த அந்த ஒரு உழைப்பு தான் உங்களுக்கு இதுக்கு தேவைப்படும். அதாவது எப்போவுமே ஒரு பொருள் வாங்குறது ஈஸி, அதை வந்து கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகிறப்ப தான் அதோட வருமானத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? இது வந்து சின்ன லெவல் தோட்டத்துக்கு இப்போ நான் சொல்கிறது. இதே நீங்கள் என்ன பெரிய லெவலில் ஒரு தொழிற்சாலை மாதிரி செய்ய போகிறீங்கன்னு வைங்களேன், ஒரு 20 அடி நீளம் இருக்கக்கூடிய, ஒரு 3 அடி அகலம், 2 அடி உயரம் இருக்கக்கூடிய பெரிய தொட்டி, அது மாதிரி ஒரு 4 தொட்டி போட்டிங்கன்னு வைங்க. இந்த மாதிரி அதில் தேவையான உரம் ஒரு 10 மாடு 15 மாடு வச்சுருக்கீங்க, இதுலேருந்து சாணம் விழுந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மாடு ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோ சாணம், ஒரு 5 கிலோ 6 கிலோ போட்டுக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன். 50 கிலோ சாணத்துக்கு மேலே சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அருமையாக இந்த மண்புழு உரமாக நீங்கள் அதை செய்கிறதுல வந்து உங்களுக்கு 100க்கு 100% வந்து உங்களுக்கு லாபம் மட்டுமே கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி சாணம்னா நல்லா காய வச்சு உள்ளே கொண்டு வரணும். இந்த உரம் மெயின்டைன் பண்ணும்போது அதிகமான ஈரம் உள்ள சொதன்னு இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் சொன்னேன், இந்த செட்டு அமைப்புக்கு மேலே கண்டிப்பாக ஒரு பெரிய கூரை செட்டு, இல்லைனா ஒரு உயரமான உயரில் ஒரு தகர செட்டு கண்டிப்பாக போட்டிருக்கணும். அப்போ அவ்வளோ நீளமாக பண்ணும்போது வந்து உங்களுக்கு அதிகப்படியான இப்போ மாதம் வந்து இப்போ 45 நாளைக்கு இருக்கும் போது என்ன சொன்னேன், 500 கிலோ உரத்துக்கு வந்து 5000 ரூபா கிடைக்கிறதா சொன்னேன். இப்போ மாதம் ஒரு 5 டன் 6 டன் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், ஒரு 5000 கிலோ எடுத்துச்சுன்னா 5000 × 10 கிட்டத்தட்ட 50000 ரூபா உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது. மாதம் இந்த 50000 ரூபான்றது ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க உறுதியாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த லெவலுக்கும் இதை கொண்டு போகலாம். ரெண்டாவது, இந்த மண்புழு உரங்களை வந்து இன்னும் தொட்டியெல்லாம் கட்ட முடியாது சார், கட்டினோம்னா ரொம்ப செலவாகும், அதே எங்களுக்கு லட்சக்கணக்கில் போயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் தென்னந்தோப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோப்புக்குள்ளே ஓப்பன் டைப் அப்படின்னு பேர் இந்த இப்போ முறை வந்து இதில் தான் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இன்றைக்கி மண்புழு உரம் தயார் பண்ணுறாங்க. யாருமே தொட்டியெல்லாம் கட்டி நிறையா பண்ணலை. சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிலத்துலையே ஒரு 30-40 அடி நீளத்துக்கு, ஒரு 3 அடி அகலத்துக்கு வந்து கொஞ்சம் ஒரு அரை அடி மண்ணை வந்து தோண்டி எடுத்துகிட்டு மேலே வந்து ஏதாவது ஒரு தார்பாய் சீட்டை விரிச்சிட்டு அதில் இந்த உரங்குறம் எல்லாம் போட்டு அதில் உள்ள மண்புழுவை விட்டு அதை சாப்பிட்டு மேலே அப்படியே கழிவுகளை சேர்த்துக்கிட்டே வந்துச்சுன்னா அந்த கழிவுகளை வலிச்சு அள்ளி அதை வந்து அருமையாக நீங்கள் விற்பனைக்கு பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்தும் போது இன்னும் நிறையா லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? இந்த மண்புழு உரத்தை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எல்லா செடிகளுக்குமே ஒரு 100 கிராம் 50 கிராம் எல்லா செடிகளுக்குமே போடலாம். இப்போ 1 ஏக்கரில் போடணும்னா 1 ஏக்கருக்கு வந்து 1 டன் 1.5 டன் போட்டாலே போதும், மற்ற உரங்கள் போட தேவையில்லை. சரிங்களா? அருமையாக அந்த இடம் ஃபுல்லாக நிலங்களில் வந்து இந்த மண்புழு உரம் போட இடத்தோட வளம் வந்து அதிகமாகிக்கிட்டே வரும். அந்த அளவுக்கு வந்து இது வந்து பயன்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி மண்புழு உரத்தை உற்பத்தி பண்ணி விற்பனைக்கு என்ன பண்ணுறதுலாம் யோசிக்காதீங்க. இன்றைக்கி அருமையான விற்பனைக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நிறையா நர்சரி கார்டனில் கொடுக்கலாம், இல்லை பெரிய பெரிய தோப்புகளில் வந்து இந்த மாதிரி மண்புழு உரம் நாங்கள் வச்சுருக்கோம் வந்து வாங்க அப்படின்னா இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் வந்து வாங்குறதுக்கு வந்து இதை ரெடியாக இருக்காங்க. பட் தரமான மண்புழு உரம் உற்பத்தி பண்ணும்போது உங்களை தேடி ஆட்கள் வந்து வருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் விற்பனை பண்ணி அதிகமான வருமானத்தை சேர்க்கலாம். நான் சொல்கிறது வந்து இந்த சின்ன லெவலில் பண்ணிங்கள் வைங்களேன், ஒரு 10,000 ரூபா முதலீட்டில் 45 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 3000லேருந்து 5000 ரூபா லாபம் வந்து உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். எனவே இந்த விற்பனை வாய்ப்பை வந்து நீங்கள் எந்த மாதிரி பண்ணலாம், எப்படி அதிகப்படுத்தலாம் என்பதை யோசனை பண்ணி அட்லீஸ்ட் இப்படி வியாபாரமாக பண்ணலைன்னா கூட உங்கள் வீட்டுக்கு சேரக்கூடிய கழிவுகளையாவது நல்ல முறையில் பயன்படுத்தி மண்புழு உரமாக மாற்றி அதை விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்புகளையோ இல்லைனா உங்கள் தோட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளையோ பெற்றுக்கொள்ளும்படி உங்களை கூறி விடைபெறுகிறேன்.